சோழன் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்த விஷயத்த சொல்லும்போது நடேசன் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. சென்னை டு பட்னான்னு டிக்கெட்ல இருக்கிறத பார்த்துட்டு நமக்கு ஊரும் தெரியாது, மொழியும் தெரியாது, எப்படி சமாளிக்க போறோம்னு ஒரு பயம் இருந்தாலும் சந்தாவை பார்க்கணுங்கிற வைராக்கியம் அவங்க கிட்ட அதிகமா இருக்கு. சோழன், நிலா, நடேசன் 3 பேரும் கிளம்ப தயாராகிறாங்க. இன்னொரு பக்கம் நிலாவுக்கும் சோழனுக்கும் இடையில ஒரு அழகான உரையாடல் நடக்குது. 3 நாள் ட்ரெயின்ல ஜாலியா பேசிட்டே போலான்னு நினைச்சேன். நீங்க ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களேன்னு நிலா செல்லமா கோவப்படுறாங்க. ஆனா நிலாவோட கம்ஃபர்ட்டுக்காக தான் கடன் வாங்கி ஃப்ளைட் டிக்கெட் போட்டதா சோழன் சொல்லும்போது நிலா நெகிழ்ந்து போறாங்க. வாங்கின கடனை என் ஒர்க்ல வர்ற பணத்தை வச்சு அடைச்சிடலான்னு நிலா பொறுப்பா பேசுறது ரொம்பவே அருமை. கிளம்புற நேரத்துல பல்லவனும் பாண்டியும் தங்களை விட்டுட்டு போறத நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஆனா சோழன் திரும்பி வந்ததும் எல்லாரும் சேர்ந்து ஃப்ளைட்ல போலான்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. கடைசியில சாமி கும்பிட்டுட்டு கார்ல ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க. பீகார்ல சந்தாவை கண்டுபிடிச்சு அவங்க கூடயே கூட்டிட்டு வருவாங்களா? அங்க என்னென்ன சவால்கள் காத்துட்டு இருக்கு? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.